பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 17. காட்டரபிகளின் ஈமான். قال الله تعالى قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم. நபியே, காட்டரபிகள் கூறுகின்றார்கள், நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்று. நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசம் கொள்ளவில்லை, ஆனால் நாங்கள் வழிபட்டோம் என்று கூறிக்கொள்ளுங்கள். விசுவாசம் இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவே இல்லை. நீங்கள் உங்களை மூமின்கள் என்று கூறாதீர்கள். அத்தியாயம் 49 வசனம் 14. அல் முஅ்மினு அஃதலு மினல் கஅபா. முஅ்மினானவன் கஅபாவை விட சங்கை பொருந்தியவன். அந்த ஈமான், அந்த விசுவாசம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை திரிகரண சுத்தியுடன் ஒப்புக்கொண்டு விசுவாசிப்பதாகும். இதன் கருத்து, ஜனங்களே, உங்கள் நஃப்சு அல்லாஹ் அன்று. பொடுபோக்காளர்கள் தங்கள் நஃப்சுக்கு வழிபட்டு இரவும் பகலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்பதாகும். அஃபரஐத மனித்தகத இலாஹஹு ஹவா. தம் மனம் போன போக்கில் ஆசாபாசங்களை தான் வணங்கும் விக்கிரகமாக ஆக்கிக் கொண்டவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அத்தியாயம் 45 வசனம் 23 அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே ஜனங்களிலும் பலர் நஃப்ஸே அம்மாராவின் அடிமைகளாக உள்ளார்கள். அல்லும் பகலும் அதன் வழிபாட்டிலேயே கிடந்து உழலுகின்றனர். இதுவே விக்கிரக வணக்கங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ளது. அதனை இல்லாமலாக்க வேண்டும் என்று அதனால்தான் ஆண்டவன் கட்டளையிட்டுள்ளான். இறைவணக்கத்துக்கு தடையாக இருப்பது அல்லாஹ் அல்லாதவகைகளை விக்கிரகம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இறைவணக்கத்துக்கு தடையாக இருக்கும் அல்லாஹ் அல்லாதவைகளை விக்கிரகம் என்று கூறப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விக்கிரகம் என்பதன் அசல் கருத்து, இறைவன் ஒருவனே அல்லாது வேறாக நாம் காணும் வஸ்துக்கள் அனைத்துமே விக்கிரகங்களாகும் என பெரியார் ஒருவர் தமது கவியொன்றிலே கூறியுள்ளார்கள். இறைவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை முதல் கடமையாக ஆக்கியுள்ளான். அதாவது மனிதன் எல்லா உள்ளமை தோற்றங்களையும் இல்லாமையாக்கி விடும்படி கட்டளையிட்டிருக்கின்றான். இந்த கலிமாவை, இந்த மூல மொழியை விட மேன்மையான வேற ஒரு மொழி இறங்கவே இல்லை. இந்த கலிமாவின் தத்துவமானது 70 வருஷம் ஒருவன் காஃபிராயிருந்தாலும், ஏகநாயன் உண்டென்றும் உண்மையை நம்பாத அஞ்ஞான இருட்டில் இருந்திருந்தாலும், ஒரு தடவை முழு மனத்துடன் கலப்பறுதலாக இக்கலிமாவை விண்ணப்பம் செய்வானாயின் அவன் சொர்க்கவாதியாகி விடுவான் என்பது நபிமொழி. இந்த ஓர்மையான கலிமாவை மனதில் உண்மையென்று ஒப்புக்கொண்டு வாயால் விண்ணப்பம் செய்யாத வரையில் ஒருவன் முஸ்லிமாக முடியாது. இந்த மனமான கலிமாவின் கருத்து இறைவனின் ஏகத்துவத்தை விளக்குவதாகும். மஅரிஃபத் எனும் இந்த ஞானத்தை சுமந்த அடியானின் அமல்கள் சாலிகானவையாய் இருக்கும். முதலாவதாக உலக ஆசாபாசங்களை விட்டும் அகச்சுத்தி பெறுவதற்கு வணக்கம், நற்குணங்கள் முதலிய சகல அனுஷ்டானங்களும் அவசியமானதாக இருக்கின்றன. அதன் பின்னர் பரிசுத்த தன்மையை நிலைநிறுத்துவது மிகவும் முக்கியத்துவமானதாகும். ஆதலால் காமில் ஈமான், சம்பூரணமான விசுவாசம், இல்மே மஅரிஃபத், ஞானத்தின் தெளிவு என்பது நிலைத்திருக்கின்றது. ஞானமின்றி சம்பூர்ண விசுவாசம் இல்லை. அதாவது ஈமான் ஞானமின்றி சம்பூர்ணமாக மாட்டாது. ஒரு நாள் சஹாபாக்கள், நாயகமே, அமலில் மேலானது எது என்று வினவினார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஅரிஃபத்துல்லாஹ் எனும் இறைவனை அறியும் ஞானக் கல்வி என்று பதிலளித்தார்கள். இதற்கு சஹாபாக்கள், நாங்கள் நடத்தையை பற்றி கேட்கின்றோம் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அதே பதிலை கூறினார்கள். 3ஆம் தடவையும் சஹாபாக்கள், நாங்கள் நடத்தையை பற்றி கேட்கின்றோம் நாயகமே, தாங்கள் அறிவை பற்றி கூறுகின்றீர்களே என்று வினவினார்கள். இதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிந்து நடக்கும் நடத்தை தான் பயன் தரும்.
அறியாமல் செய்யும் அமல்கள் பயனற்று போகும் என்று திருவுளமானார்கள். இதன் கருத்தாவது, நீங்கள் கலிமாவின் பொருளை நன்கறிந்து சொற்ப நேரம் வணங்கும் வணக்கமானது நீங்கள் உங்களை அறியாமல் வெளிப்படையாகச் செய்யும் வணக்கத்தை விட பயனுடையதாக இருக்கும். ஞான அறிவின்றி செயலாற்றும் நடத்தை பயனற்று போகின்றது. இந்த கருத்தையொட்டியே அவ்வலுத்தீனி மஅரிஃபத்துல்லா, மார்க்கத்தில் முதன்மையானது இறைவனை அறியும் ஞானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.